சர் விவியன் ரிச்சர்ட்ஸ்ல ஆரம்பிச்சு, ஸ்டீவாகு, ரிக்கி பாண்டிங்கு, சச்சினு, லாரா, கேலிஸு, சேவாகு தலைவன் எல்லாத்தையுமே கட்டங்கட்டி தூக்கியிருக்கான். கிட்டத்தட்ட 20 வருஷம் தலைவன் டாப்லயே இருந்தான். ஸ்விங் பண்றதுக்கு மறுபெயர் என்னன்னா வசீம் அக்ரம் தான். தலைவன்கிட்ட புது பால் குடுத்தா வெறித்தனமான ஸ்விங் பண்ணுவாப்ல. பழைய பால் குடுக்குறியா? ரிவர்ஸ் ஸ்விங் பண்றேன்டான்னு சொல்லிட்டு தலைவன் அதிலயும் வச்சு செஞ்சுட்டு இருப்பான். எந்த பால குடுத்தாலும் நாலா பக்கம் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தான். இது போக வசீம் அக்ரமோட பார்ட்னரு வக்கார் யூனிஸ். இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண சம்பவத்துல பல பேட்ஸ்மேன்களோட குடும்பத்த காலி பண்ணியிருக்காங்க. உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒன் டேல 500 விக்கெட் எடுத்தது வசீம் அக்ரம் தான். 400க்கும் மேல டெஸ்ட் விக்கெட் இன்டர்நேஷனல் லெவல்ல தலைவன் 4 ஹேட்ரிக் அடிச்சிருக்கான். தலைவன் யார்க்கர்லாம் பின் பாயிண்ட் ஆக்யூரசியில போடுவான். போட்டான்னா ஸ்டெம்பு பொளந்துரும். வசீம் அக்ரமோட ஸ்டைலே தனி ரகம் தான். தலைவன் கிரேஸ்ஃபுல்லா ஓடி கராட்டுன்னு கையை சுத்தி சராட்டுன்னு போட்டுருவான். தலைவன் 1992ல பாகிஸ்தானுக்கு வேர்ல்டு கப்பே அடிச்சு கொடுக்குறான். ஃபைனலி 2003ல ஆடின வரைக்கும் போதும்னு சொல்லிட்டு ரிட்டயர் ஆயிட்டாப்ல. 2009ல ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமர் ஆகுறாப்ல. இது போக ஐபிஎல்ல கோச்சிங் பண்றது, பிஎஸ்எல்ல போய் கோச்சிங் பண்றதுங்கிற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தாப்ல. இப்போ முழு நேரம் கமெண்டேட்டரா இருக்காப்ல. உலகத்துல பல ஃபாஸ்ட் பவுலர் இருந்தாலும் எஸ்டிடி சில பேர்த்த தான் பேசும். அந்த சில பேர்த்துல முக்கியமான ஆளு வசீம் அக்ரம்.